லூயிஸ் சோபியா வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவை ரத்து செஞ்சு ஒரு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த லூயிஸ் சோபியா வழக்கு கட்டாயமாக யாருக்கும் தெரியாமல் அதை கடந்து சென்றிருக்க முடியாது. இது 2018 காலகட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. இந்த லூயிஸ் சோபியா என்ற ஒரு இளம்பெண் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு விமானத்தில் பயணிக்கும் போது அதில் பயணம் செய்த சக பயணியான, அதாவது ஒரு முக்கிய கட்சியின் தமிழக தலைவரை பார்த்து ஒரு விமர்சனம் செய்யப்படுது. அந்த விமர்சனத்திற்கு அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு, அதாவது அதுல ஒரு செக்ஷன் இவரை திட்டமிட்டு கைது செய்யும் சொல்லி இடைச்சொல்கள் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார். இதனை எதிர்த்து சம்பந்தப்பட்ட அந்த லூயிஸ் சோபியாவுடன் தந்தை மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் மனு கொடுக்கிறார். புகார் மனுவை வழக்காக பதிவு செய்த மாநில மனித உரிமை ஆணையம் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கிறது. இதனை எதிர்த்து அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க. அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மதுரை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர்கள் அந்த மாநில மனித உரிமை ஆணையத்தின் ஒரு உத்தரவையும் அந்த தண்டத்தையும் அந்த டிசிப்ளின் ஆக்ஷனையும் ரத்து செஞ்சு சமீபத்துல ஒரு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கு. எதற்காக ரத்து செய்யப்பட்டது, ஏன் ரத்து செய்யப்பட்டது, எதனால் ரத்து செய்யப்பட்டது, கட்டாயமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இது. அதாவது இதுல மிக முக்கியமாக 3 விடயங்கள் பரிசீலனை செய்யப்படும். 1, கோஷம் போடுவதற்கு உரிமை இருக்கா இல்லையா. அடுத்து, போலீஸின் அதிகாரம் என்ன, இந்த கைது செய்யப்படும் போதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் போதும் போலீஸின் அதிகாரம் என்ன. அடுத்து 3வதாக, இந்த மாதிரி ஒரு வழக்குகளை விசாரணை செய்யும் போது மாநில மனித உரிமை ஆணையங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அதோடைய வரம்புகள் என்ன என்று மிக முக்கிய 3 விடயங்கள் இந்த வழக்குல பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2018 செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த லூயிஸ் சோபியா என்ற ஒரு பெண் ஆராய்ச்சி பட்டம் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் சென்னையிலிருந்து தூத்துக்குடி போறாங்க. அதே விமானத்தில் சக பயணியாக அப்போதைய பிஜேபியின் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பயணிக்கிறாங்க. அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க, பாசிச பாஜக ஒழிகன்னு சொல்லி ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க. இதை இந்த இப்போ பிளைட்ல இருந்து இறங்கின உடனே தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பெண்ணை பார்த்து லூயிஸ் சோபியாட்ட போய் எதுக்குமா இந்த மாதிரி பண்றேன்னு கேட்டதுக்கு, அந்த கோஷம் போடுறது என்னுடைய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதை நீங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விவாதம் பண்றாங்க. இதனால் எரிச்சல் அடைந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு புகார் மனுவை புறாதை அங்க இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டோடைய அத்தாரிட்டிட்ட ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணிட்ட கோஷம் போடுறாங்க, நான் ஏன் போடுறேன்னு கேட்டதுக்கு ஆக்ரோஷமாக பதில் சொல்றாங்க. இவங்களுடைய பின்னணியில எனக்கு சந்தேகம் இருக்கு, இதை விசாரணை செய்யணும் அப்படிங்கிற. இதை உடனடியாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த புகார் மனு மாற்றம் செய்யப்படுது. மாற்றம் செய்யப்பட்ட உடனே அந்த பெண்மணி, அதாவது லூயிஸ் சோபியா மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. முதலாவதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆன்லைன்ல இணையத்துல ஏற்றப்படும் போது 2 பிரிவுகள் மட்டுமே இருக்கு. அதாவது ஐபிசி 290, அதாவது பொது இடத்தில் தொந்தரவு. 2வது ஐபிசி 75/1C. இந்த 2 பிரிவுகள் 2 பிரிவுகளை ஜாமீன்ல விடக்கூடிய பிரிவுகள். ஆனால் அதன் பின்பு என்ன செய்யப்படுதுன்னா, ஒரு பிரிவு, மிக முக்கியமான பிரிவு இடைச்சோறுகள் செய்யப்பட்டு இந்த பெண் கைது கைது செய்வதற்காகவே இந்த செக்ஷன் இடைச்சோறுகள் செய்யப்பட்டதாக அவர் தந்தை கருதுறார். என்ன செக்ஷன் அப்படின்னா 505/1B. இது பாத்தீங்கன்னா பொது அமைதிக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில வதந்தியை பரப்புதல் என்பது போன்ற ஒரு செக்ஷன். இது நான் பெயிலபிள் செக்ஷன். அதனால் கட்டாயமாக அந்த லூயிஸ் சோபியா கைது செய்யணும்னு சொல்லி இது சேர்க்கப்பட்டு கைது செய்யப்படுது. பின்பு ஜாமீன்ல வராங்க. இதனை எதிர்த்து அவர் தந்தை தொடுக்கிறார். பாத்தீங்களா, மாநில மனித உரிமை ஆணையத்துல என் மகளின் அந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா 2 பிரிவுகள் தான் இருந்துச்சு. 3வதாக ஒரு பிரிவு திட்டமிட்டு அவளை கைது செய்வதற்காக சேர்க்கப்படுது. இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல். அடுத்து, புகார் மனு கொடுக்கப்பட்ட நேரத்திற்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட நேரத்திற்கும் என் மகள் கைது செய்யப்பட்ட நேரத்திற்கும் முரண்பாடு இருக்கு, மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கொடுத்திருக்காரு புகார் மனு. இதை விசாரணை செய்த மாநில மனித உரிமை ஆணையம் வழக்காக பதிவு செய்யுது. வழக்காக என்ன வழக்கு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஹெச்ஆர்சி நம்பர் 7346/2018. இதை விசாரணை செய்து உண்மையிலேயே இந்த மாநில மனித உரிமை ஆணையம் இந்த பெண்மணியை திட்டமிட்டு கைது செய்யணும் சொல்லி இவள் மீது ஒரு செக்ஷன் இடைச்சோறுகள் பண்ணப்பட்டிருக்கு. 2வது, நேரங்கள் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அவதாரம் விதித்து அதை ரெமிடியாக அந்த லூயிஸ் சோபியா கொடுக்கணும். அதையும் தாண்டி, அதாவது டிஜிபி, அதாவது இந்த காவல்துறையின் தலைமை இயக்குனர் சம்பந்தப்பட்ட காவலர் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பரிந்துரையை உத்தரவை பிறப்பிக்கு. இதனை எதிர்த்து சம்பந்தப்பட்ட அந்த
காவலர்கள் என்ன பண்றாங்க, மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய உத்தரவை ரத்து செய்யணும், எங்கள் மீது அந்த டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட அதையும் ரத்து செய்யணும்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த வழக்குல மிக முக்கியமாக ஒரு 3 விடயங்களை அவங்க கன்சிடர் பண்ண. முதலாவதாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க ஒரு வேறு சித்தாந்தம் கொண்ட ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர். அவரை பார்த்து கோஷம் போட்ட அந்த இளம் பெண்ணை எரிச்சல் அடைய வச்சிருக்கு. 2வது, இதை நான் சட்டம் ஒழுங்கை பராமரித்து கட்டுப்படுத்தக்கூடிய போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கு. இது தற்காலிக முடிவுகள் மட்டுமே. எஃப்ஐஆர் தண்டனை கொடுக்கக்கூடியது அல்ல, அது நீதிமன்றம் தான் கொடுக்கும். அப்படி பார்த்தால் அந்த எஃப்ஐஆர் பதிவு செஞ்சது தவறுன்னு சொல்ல முடியாது, எஃப்ஐஆர் பதிவு செஞ்சது சரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து 2வதாக அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் என்பது குற்றத்தின் அந்த முழு தன்மையையும் காட்ட முடியாது. எஃப்ஐஆர்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்படுதோ இன்ஃபர்மேஷன், அதுக்காக பதிவு செய்யக்கூடியது. இந்த எஃப்ஐஆர் சம்பவம் நடந்த இடத்திற்கு, அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட நேரம், சம்பவம் நடந்த இடம், இது எல்லாத்துக்குமே சில வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதை காரணம் காட்டி இந்த மாநில மனித உரிமை ஆணையம் தீர்ப்பு சொல்வது ஏற்புடையது கிடையாது. இதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும். ஒரு ட்ரையல் கோர்ட்டு தான் இதை பண்ணணும். இந்த ட்ரையல் கோர்ட்டு செய்ய வேண்டிய வேலையை இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் செய்வது தவறு. அது செய்தது ஏற்புடையது கிடையாது. அங்க நடக்கக்கூடிய வழக்கு போல் இவங்களும் நடத்துவது, இந்த பேரலல் ட்ரையல் நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நாங்கள் இந்த எஸ்ஹெச்ஆர், அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய உத்தரவை நாங்க ரத்து செய்யறோம். நீங்க இந்த இடைச்சொல்கள் செய்யப்பட்டிருக்கு என்பதற்காக நீங்க தண்டம் விதிச்சிருக்கீங்க. 2வது, இந்த புகார் மனுவுக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதற்கும் 2வது அவர் கைது செய்யப்பட்டதற்கும் இடைப்பட்ட அந்த நேரங்கள் மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி நீங்க தண்டம் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு செய்யக்கூடியது. இது அவர் குற்றவாளி என்பதை தீர்மானம் செய்யாது. அதற்காக நீங்க தண்டம் விதிப்பது ஏற்புடையது கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை இதுல வழங்கியிருக்கு. அடுத்து, உண்மையிலே இந்த வழக்கை பொறுத்தளவு நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். கோஷம் போடுவதற்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படி பார்த்தால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19(1)(a) கீழ் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, கருத்தை சொல்லக்கூடிய உரிமை இருக்கு. அதற்கு இடம்பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க சொல்லிட முடியாது, மற்றவங்களை எரிச்சல் படுத்தும் இடத்துல நீங்க சொல்ல முடியாது. ஒருத்தரை விமர்சனம் செய்யணும்னா தாராளமா விமர்சனம் செய்யணும், ஆனால் அது மற்றவங்களுக்கு எரிச்சலை ஏற்படாத வகையில் நீங்க விமர்சனம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஹெச்ஆரின், அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனின் வரம்பு என்ன அப்படின்னா, மாநில மனித உரிமை ஆணையங்கள் மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இது என்ன பண்ணும்னா, ஒரு கஸ்டடியல் டெத் இல்ல ஹராஸ்மெண்ட், டார்ச்சர், இந்த மாதிரி ஒரு விடயங்களை கட்டாயமாக எங்கெல்லாம் மனித உரிமை மீறல்கள் நடக்கும், எப்படி நடக்கும், அதற்கு நீங்க தீர்ப்பு வழங்கணும். இந்த மாதிரி குற்றவியல் சம்பவங்கள்ல நீங்க இந்த பேரலல் ட்ரையல் நடத்தக்கூடாது. அதாவது கீழமே அந்த லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு உண்மையிலே இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து 3வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஃப்ஐஆரை கையால் சில பிரிவுகளை சேர்ப்பது சரியா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இணையத்தில் ஏற்றப்பட்டுச்சு, ஆனால் திரும்ப இவங்களை திட்டமிட்டு கைது செய்யணும்னு சொல்லி கையால் எழுதுறாங்க, இது சரியா அப்படின்னு பார்த்தா, அந்த நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரைமா ஃபேசி கீழமை அந்த மேஜிஸ்ட்ரேட் தான் அதை ட்ரையல் கோர்ட்டு தீர்மானம் பண்ணணும். சரியா தவறா என்பது ட்ரையல் எடுத்தா தாங்க தெரியும். ட்ரையல் எடுக்காம இதை பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதை நீங்க ட்ரையல் மாதிரி நடத்தி நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. 4வது கேள்வியாக என்ன அப்படின்னா, இந்த ஆனிஷ்குமார் வழக்கு அப்படிங்கிற ஒரு உச்ச நீதிமன்ற வழக்குல 7 ஆண்டுகளும் 7 ஆண்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய வழக்குகளை காவல்துறை கட்டாயமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்ற விதிமுறை கட்டாயமாக செல்லுபடியாகும், அதை எல்லா காவலர்களும் பின்பற்றப்படணும் என்பது போன்ற மிக விவாதங்கள் நடத்தப்பட்டு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கு. உண்மையிலே கடைசி அந்த காவல்துறைகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டமும் அந்த பனிஷ்மெண்ட், அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் ப்ரொசீடிங்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சோஃபியா, அந்த லோயிஸ் சோஃபியா வழக்குல அவருக்கு அந்த மனித உரிமை ஆணையம் சாதகமாக தீர்ப்பு சொன்னாலும் அந்த மதுரை உயர்நீதிமன்றம் காவலர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு சொல்லியிருக்கு என்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.